திருவடிகள் போற்றி. மகத்தி சாய நமக. ஐயா, ஒரு 4 நாளா என் மனசுக்குள்ள இருந்த ஒரு என்ன சொல்லன்னு தெரியல. மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தது. அது இன்னைக்கு 2 நாள் முன்னாடி வந்தேன். அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு காலையில் வாழை சித்தர் முன்னாடி தவம் பண்ணும்போது எல்லாமே சரியான மாதிரி ஒரு உணர்வு. அதுக்கு வாழை சித்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த இது எங்கே போனாலும் கிடைக்காது. ஒரு மனுஷனோட மனசு பாதிக்கப்பட்டா எவ்வளோ தூரம் உடம்பு பாதிக்கும் அப்படிங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அந்த ஒரு இதை இன்னைக்கு வாழை சித்தர் அதை போக்கியிருக்காரு. அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிது. நிறைய விஷயங்கள் நான் மறந்துட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நல்லா தெரியுது. வாழை சித்தருக்கு நன்றி. அது ஒன்று தான் என் மனசுக்குள்ளே ஃபுல்லாமே நன்றி நன்றி நன்றி. அது மட்டும்தான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணை மூடினதுக்கப்புறம் நிறையா வார்த்தைகள் வந்தது. எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல தெரியல. அது என்னென்ன வார்த்தைகளும் தெரியலை. ஆனால் நிறையா வார்த்தைகள் வந்தது. இந்த ஒரு இதை கொடுத்ததுக்கு மகத்தியருக்கும் சிவமகா வாழை சித்தருக்கும் நன்றி. ஓ மகதி சாய நமக. உயர் சபையை உள்ளூர உயிர் சபையாக ஏற்று தன் இகலோக நிலையில் குலதெய்வ நிலைக்கும் மேலான பேராற்றல் கொண்ட உயர் சபை இதுவென்று சபையாளும் சித்தனவன் சிவமகா வாழை சித்த நிலை கொண்டவன், அவன் பிரபஞ்ச மகா ஆற்றல் கொண்டவன் என்னும் நிலையோடு இவனை வளம் சபையோடு ஒன்றாக வளம் ஏற்றமிகு நிலையாய் நற்சீடனாக வளம் தர்மசாஸ்தாவினுடைய அருள்மாலை அணிந்து அற்புத பெருவிழா இருவிழாக்கள் சச்சங்க விழாக்கள் தன் இல்லமதிலே கண்ட சீடனே தம்பதியரே மழலையே உறவாளர்களை வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓ மகதி சாய நமக. அற்புத நிலை கொண்ட சிவமகா சபையிலே நடந்தேறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வு என்னவெனில், வருகின்ற சீடர்கள் அவரவர்களுடைய கர்ம வினை நிலைகளோடு பாவ புண்ணிய நிலைகளோடு வளம் சபை நாடி வருகின்ற பொழுது அவர்களுடைய புண்ணிய நிலைகளை உயர்த்துகின்ற அற்புதமான தர்ம கைங்கரிய ஆற்றல் கொண்ட ஆகம நிலைகளை அகத்தியன் சித்தன் உரைக்க அதனை ஏற்று உயிர்நிலையாய் வளம் வருகின்ற பொழுது முழுமுதல் நிலையாய் வளம் வருகின்ற பொழுது புண்ணியங்கள் உயர்த்தப்படுகின்றன, பாவங்கள் தாழ்த்தப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அந்நிலை கொண்டு வளம் வருகின்ற சீடர்களின் நல் வரிசையிலே அமர்ந்த முதன்மை சீடர்களாக வளம் அற்புத நிலை கொண்டு சபையை வந்த காலம் முதல் அற்புத நிலை கொண்டு ஆராய்தல் நிலைக்குள்ளெல்லாம் சென்று ஏற்றமிகு நிலை கொண்ட சபை இதுவென்று ஏற்றுக்கொண்ட சீடர் தம்பதியரே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அற்புத நிலையாய் யாம் உரைத்தவாறு ஒவ்வொரு சீடர்களின் பாவங்கள் குறைக்கப்படுகின்ற பொழுது அதீத பாவங்கள் இருக்குமெனில் சில காலம் பிடிக்கின்றது, குறைவான பாவங்கள் இருக்குமெனில் கர்ம வினைகளை ஓரம் கட்டி வைத்து அவர்களை ஒதுக்கி வைத்து அற்புத நிலை கொண்ட ஆற்றல் அவர்களை சென்றடைகின்றது. இருந்த பொழுதும் ஒவ்வொரு சீடர்களுடைய கர்ம வினைகள் துரத்தி வருகின்ற பொழுது சில காலங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அதனோடு போராடுகின்ற ஆற்றல் தன்னை கர்ம வினைகளோடு இகலோக நிலைகளுக்குள் உழன்ற பொழுதும் சித்தனது ஆற்றல் மூலம் சிவசபையினுடைய பேராற்றல் மூலம் திருக்கணங்களினுடைய ஆற்றலின் மூலமாக கர்ம வினைகளை எதிர்த்து போராடுகின்ற சீடர்களின் வரிசையில் முதன்மை சீடனாக வளம் வந்த சீடர் தம்பதியரை வாழ்த்துகின்றோம். தர்மசாஸ்தாவினுடைய அருள் மாலை அணிந்து அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது வருகின்ற இடர் இன்னல்கள் உரைத்தால் உனது இல்லாள் அவ்வாறு மாற்று நிலை கொண்ட நிலைகளோடு வளம் வருகின்ற பொழுது தன் சரீரம் மட்டுமல்ல தன்னை ஏற்றுக்கொண்டவனுடைய அத்தகைய மானசீகமான சரீரத்தோடு உறவாளர்களின் நிலை எத்தகைய நிலைக்கு சென்றிருக்கும் என்பதை உணர்ந்த நிலைக்குள் இருந்து சித்தனை நாடி அவன் உபதேச நிலைகளில் இருந்து ஒவ்வொரு ஆற்றலாக உன்னுடைய ஆன்ம நிலைக்குள் இருக்கும் அச்ச ஆற்றல் வெளிவந்ததை அகத்தியன் கண்டோம் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அற்புத நிலை கொண்டு சிவமகா வாழை சித்தன் பீடமதிலே தவம் நீர் அமர்கின்ற பொழுது நடந்த அற்புதமான நிலைகள் என்பது அத்துணையும் உன்னுடைய நினைவிலிருந்து அகல வேண்டியது கட்டாயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அகல வேண்டிய நிலைகள் அனைத்தும் அகன்று
சிவமகா வாழை சித்தனுக்கு நன்றி என்ற ஒற்றை சொல் மற்றும் உரைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலைகளிலே அச்சொல்லே ஆதிரை சூட்சம நூல் உனக்குள் இருந்து வருகின்ற முதல் சொல் என்று அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தனுக்கு நன்றி, சிவமகா வாழை சித்தன் திருவடிகளுக்கு நன்றி, அவனுடைய பேராற்றல் கொண்ட உபதேச நிலைகளுக்கு நன்றி, அவனுடைய ஆசானாய் வலம் வரும் அகத்தியனை இறுக பிடித்திருக்கின்ற சிவசபை ஆசானுக்கு நன்றி என்ற ஒற்றை வார்த்தை வந்து கொண்டிருக்கும் உன்னுடைய திருநாவில் உன் சிந்தையில் என்ற அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய. அற்புத நிலை கொண்டு அத்துணை நிலைகளையும் ஆன்ம அச்ச நிலைகள் தான் கூறுகின்றோம் அகத்தியன், வேறு எந்த நிலைகளும் இல்லை என்று அகத்தியன் ஆணித்தனமாக உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எம் சபை நாடி அகத்தியன் சபை நாடி சிவமகா வாழை சித்த சபை நாடி வருவதற்கு எத்தனிக்கின்ற காலத்திலேயே எத்தகைய ஆற்றலும் பின்தொடர இயலாது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய. அந்த நிலை கொண்டு வளம் வந்த சீடர் தம்பதியரே அற்புதமாக இனிவரும் காலம் முழுவதும் அற்புத நிலையோடு உன்னை உன் ஆழ்நிலை அடிமனதில் எழுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சிவநூல் வார்த்தையாகவே எழ வேண்டும் என்ற அகத்தியன் நல்ல ஆசியும் கட்டளையும் இடுகின்றோம். ஓம் அகதீசாய. அற்புத நிலை கொண்ட கணங்களை உனது இல்லத்தில் அமர வைத்தது எதற்கெனில் யாம் உரைத்தவாறு அதீத கர்ம வினை நிலைகளை விரட்டுகின்ற காலங்கள் விரட்டிய காலத்தில் உன்னை விரட்டி வருவது பிரபஞ்ச மகாசபையின் கணங்களே இனி என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். அமர்ந்த நந்தி அமர்ந்த அற்புத வாகன நிலைகள் எல்லாம் இனி உங்களோடு கலந்திருந்து ஏற்றமிகு இறை சபையை ஒன்றாக இகலோகத்தில் இணைத்து பயணித்து காலங்கள் உங்களுடைய காலங்கள் எல்லாம் அகத்தியன் கண்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான நற்காலங்களாய் சித்தனுடைய பொற்காலங்களாக அது மாறி வருகின்ற வேளையில் சிவசபையை சுமந்து செல்கின்ற பேராற்றலை தாங்கி நிற்கின்ற ஆற்றல் கொண்ட ஆசியை யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.